கே எல் ராகுலோட பிக் வந்து அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து வெளியே போனதுக்கு காரணம் வந்து அவருடைய பேட் பேட்டிங்கோ பேட் பெர்ஃபார்மன்ஸோ கிடையாது. அவர் வெளியே போனதுக்கு காரணம் வந்து இன்ஜுரி. ஆமா, அடிபட்டதுனால அவர் வெளியே போனாரு. இப்போ ஹி இஸ் ஃபுல்லி ஃபிட், வெளியே உள்ள வந்திருக்காரு. அதாவது நீங்க வந்து நடுவில் இப்போ கேப், கடைசி டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆடினது வந்து மார்ச்ல ஆடணும் இங்கிலாந்து கிட்ட. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5-6 மாசம் கேப் இருக்கு இல்லையா? இந்த 5-6 மாசத்துல நிறைய கிரிக்கெட் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆடினாங்க எல்லாருமே, நாட் ஒன்லி கேஎல், எல்லாருமே ஆடினாங்க. சோ அதை வச்சு நம்ம வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அது நல்லா பண்ணிருந்தா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்கன்னோ, இல்ல அதுல நல்லா பண்ணலன்னா தண்டனோ நம்ம எதுவும் பேச முடியாது. நீங்க ஆக்சுவலா என்ன பேசணும் அப்படின்னா, இவர் கடைசியா இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும் போது எப்படி ஆடி இருக்காரு, அதை மனசுல வச்சுட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு சைசபிள் மார்க் கொடுத்துட்டு இப்போ ஆஃப் லேட் எப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆட் ஆன் மார்க் கொடுத்துதான் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ண முடியும்.